பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வால்பாறை போயிருந்தோம். அப்போ அக்கா வந்து என்ன சொன்னாங்கன்னா, தேக்கு எப்படி கட் பண்ணீங்கன்னு நாங்கள் பார்க்கலான்னு வந்தோம். கட் பண்ணாங்கன்னா அக்கா இதை பார்க்கலாங்களா? பாருங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அப்படியே நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே அவங்க கட் பண்ணி அந்த சாக்கில் பாருங்க போடுறாங்க. இதை தான் கொண்டு போய் அவங்களுடைய எஸ்டேட்டில் வந்து கொண்டு போய் வைப்பாங்க. வச்சு அதை வந்து ரொம்ப ஃபேக்ட்ரியில் இது பண்ணுவாங்களாம். அவங்களுக்கு கணக்குக்கு காசாம். எந்த அளவுக்கு கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு காசு அப்படின்னாங்க. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு உழைக்கிறாங்க, பெரிய விஷயம். இங்கே வந்து பாருங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்னு. ஆனால் இங்கே வந்து மழை பாருங்கள், இப்போ மழை பேஞ்சு விழுந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது. இது பார்த்திங்கன்னா எத்தனை மணி அப்படின்னா ஒரு 10 மணி இருக்கும். 10 மணிக்கு வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு கட் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும் போது லேசாக தூரல் விழுந்துச்சு. ஆனால் அந்த மழையிலையும் நனைஞ்சிக்கிட்டு தான் அவங்க அந்த வேலை செய்கிறாங்க. எல்லாம் நம்ம ஊர் பக்கம், அந்த கோயம்புத்தூர் இந்த சைட்லேருந்து தான் வராங்க கீழே. அப்புறம் அக்கா வீடியோ பிடிக்கிறத பார்த்துட்டு என்ன ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன ஒர்க்கா, சேலம் தான், சேலம் பக்கத்தில் தான் இருக்கோம் கீழே அப்படின்னு சொன்னோம். சரி நாங்களும் இந்த பக்கம் தான் இருக்கோம், காஞ்சிபுரம் தஞ்சாவூர் சைட்லேருந்து தான் வருவோம், திருச்சி அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு ஊராக சொல்கிறாங்க. மொத்தம் 40 பேர் வேலை செய்வாங்களாட்டுது. அருமையாக பேசினாங்க. பேசிவிட்டு அவங்கக்கிட்ட சரிக்கா பார்த்து போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் வரும்போது எதாவது வாங்கிட்டு வாங்க மறுபடியும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எதுனாலும் வாங்கிட்டு வரங்க அப்படின்னு சொன்னோம். கூப்பிட்டு அந்த அக்கா கட் பண்ணாங்களா, இந்த அக்கா கேட்டாங்க. கண்டிப்பாக தான் வாங்கிட்டு நீங்கள் சொன்னதே போதும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அக்காவுக்கு. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க நம்மளை பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. மகிழ்ச்சி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.